இப்ப அடுத்து நம்ம ரிஷப ராசிக்காரர்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க பணத்த ஈர்க்கறதுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாவே பசுமாட்டுக்கு நிறைய உணவளிக்கலாம். அகத்திக்கீரை, வாழைப்பழங்கள் இது எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமையில அவங்க கையால டைரக்ட்டா போய் குடுக்கும்போது, நம்ம பசுமாட்டுக்கு உணவளிக்கிறதும் ஒண்ணு தான். மகாலட்சுமி தாயார் குடுத்த உணவளிக்க பலன் அப்படின்றது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதனால வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடு வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா, உடனே ஓடி போய் 2 வாழைப்பழம் குடுக்கலாம். அகத்திக்கீரை குடுக்கலாம். அடுத்தது இந்த கோதுமை, வெல்லம் 2ம் கலந்த மாரி குடுக்கலாம். இது 2த்தையுமே அடிக்கடி அவங்க செய்றாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பசுமாட்ட வந்து வணங்குறாங்களோ, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம், கஷ்டங்கள், ஒரு கடன் கிடைக்காம இருக்கிறது, அல்லது கடன் அடையாம இருக்கிறது, இந்த நிலைகள்லாம் அவங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ, அந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சொன்ன அதே பணப்பெட்டி, ம். பணப்பெட்டியில் இந்த ரிஷபராசிக்காரங்க பச்சை நிற பட்டு துணிய விரிச்சு, அதற்கு மேல பணத்த சேகரிக்கலாம்.